குட் மார்னிங். எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? தேங்க்யூ. என் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். முன்னாடிலாம் பொங்கல் தீபாவளினா தளபதி விஜய் படத்தை பார்க்க தியேட்டர் வாசல்ல கூட்டம் அனுப்போம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள எல்லா அரசு பள்ளிகளிலேயும் கல்லூரிகள்லயும் மாணவர்கள் திரையை பார்த்து நம்ம தளபதிய வழிகாட்டியா ஏத்துக்கிட்டு நிக்கிறாங்க. மாற்றம் மாற்றம்னு கேட்டீங்களடா, இதுதான்டா உண்மையான மாற்றம். ஆமா நண்பா, சென்னை பிரசிடென்சி கல்லூரியில நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்வில் நம்ம முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி நிகழ்ச்சி நடந்துச்சு. மேடையில தலைவர் கைய உயர்த்தின அடுத்த நொடியே தமிழ்நாடு முழுவதும் உள்ள 14,000 பள்ளிகள் மற்றும் 4,900 கல்லூரிகள்ல உள்ள திரைகளில் நேரலையா தலைவரை பார்த்து 1 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் ஒரே நேரத்தில் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். யோசிச்சு பாருங்க, மாணவர்கள் தியேட்டர்ல விசில் அடிச்ச அதே தளபதி இன்னைக்கு சீருடையில் இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை காப்பாத்துற ஒரு தலைவனா நிக்கிறாரு. போதைப் பொருள் மற்றும் புகையிலை இல்லாத உலகை உருவாக்க ட்ரக் அண்ட் டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ் அப்படின்ற தொலைநோக்கு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு நம்ம தளபதி விஜய். Say no to temporary pleasures. Say no to drugs. காவல்துறை அதிகாரிகள், IAS அதிகாரிகள், கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் ஒரே நேர்கோட்டுல நின்னு எடுத்த அந்த உறுதிமொழி தமிழ்நாட்டின் வரலாற்றிலே எழுதப்பட வேண்டிய ஒரு நாள். தலைவரின் இந்த ஆட்சி முறை தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிச்சயம் நல்வழிப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புறீங்களா? இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க தளபதி ரசிகரா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம தளபதி விஜய் மற்றும் தாவேக அரசு பற்றிய நலத்திட்டங்கள் மட்டுமே இந்த சேனலில் வரும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.